குழுவில் பயணிக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ நேற்றுக்கு ஒரு பதிவு வச்சோன்னா இன்னைக்கு பாருங்க, வெள்ளரி காயில ஒரு மோர் செய்ய போறோம். அந்த என்னன்னா, வெள்ளரி காயை வாங்கிக்கோங்க, சின்ன சின்னதாக நறுங்கி அதில் ஒரு கப்பு சாறு அந்த இது எடுத்துக்கோங்க. சாறு சின்ன சின்ன நறுக்கி மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா சாறு வரும். அந்த சாறு எடுத்துக்கோங்க, ஒரு கப் சாறு. அதுக்கப்புறம் ஒரு மிளகுத்தூள், குறுமிளகுத்தூள் ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, அது நேற்று சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி. அது கூட இஞ்சி. பாருங்க, இஞ்சி வந்து தோலில் விஷம். இஞ்சி சுக்குக்கு இந்த கடுக்காய்க்கு கொட்டையில் விஷம். அப்போ தோலெல்லாம் சீவிட்டு இஞ்சியை ஒரு 100 கிராம் வாங்கி இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி நல்ல துண்டுகளாக்கி மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா சாறு வரும். அந்த சாறை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வைங்க. அடியில் சுண்ணாம்பு இருக்கும். ஐயோ, அது ஆகவே ஆகாது. அப்படி வச்சிங்கன்னா அந்த இஞ்சி சாறு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் இங்கே யூஸ் பயன்படுத்தலாம். அது மாதிரி 1 ஸ்பூன் இதுக்கு எடுத்து ஊற்றி 1 டம்ளர் மோர், 1 டம்ளர் வெள்ளரி சாறு, அதுக்கப்புறம் புதினா தழை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பீங்களா, அதையெல்லாம் இதில் போட்டு கலந்து 1 டம்ளர் மத்தியான நேரத்தில் குடிங்க. இஞ்சி சாறு சேர்த்துக்கணும். அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள், நம்ம உடம்பு குளிர்ச்சியான ஒரு சத்து கிடைக்கும். இதனால இந்த கோடை வெயிலிருந்து நம்ம நல்ல ஜில்லுன்னு உடம்பு ஜில்லுன்னு இருக்கும். நமக்கு வேக்குருவெல்லாம் வராது. இதை பயன்படுத்த பாருங்களேன். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.